ஐயோ அண்ணி, என்னால சத்தியமும் முடியல, சிரிப்பு காட்டாதீங்க. உண்மையிலே ராதா அப்படிதான் நடந்துச்சு. ஆனாலும் உங்களுக்கு நல்லா குசும்புதான் அண்ணி. இவ்வளவு நாளா அமைதியாவே இருந்துட்டு இருந்தீங்க, இப்ப பாருங்க நல்லா கிண்டல் பண்றீங்க ஒவ்வொருத்தங்களையா. கிண்டல்லாம் ஒண்ணும் பண்ணல, உண்மைதானே சொல்றேன். ஏன் அண்ணி, உங்க அம்மாலாம் எப்படி இருக்காங்க? போனீங்களா அங்க? அவங்கள பத்திலாம் பேசாத ராதா. நல்ல நாள்ல எல்லாம் அவங்கள பத்தி பேசவே கூடாது, புரியுதா? இல்ல அண்ணி, அவங்க என்னதான் இருந்தாலும் உங்க அம்மா இல்லாம ஆயிராதுல்ல. நீங்க ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்தா என்ன அவங்கள? ஏன் ராதா, அவங்க எங்க அம்மாவே இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். நீ என்னன்னு பார்த்தா அவங்கள போய் பார்த்துட்டு வாங்குற. நான் சொன்ன காமெடியை விட நீ சொல்ற காமெடி தான் எனக்கு பயங்கர காமெடியா இருக்கு. அண்ணி சும்மா சிரிக்காதீங்க சரியா? உங்களுக்கு மனசுக்குள்ள கவலை இருக்கதான் செய்யும். சும்மா எனக்காக சிரிச்சு நடிக்கிறீங்க, நல்லாவே தெரியுது எனக்கு. ஐயோ ராதா, நான் சிரிச்சு நடிக்கவா? கஷ்டம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க தான் எனக்கு அம்மாவே இல்லைன்ட்டேன்ல, அவங்கள நான் ஏன் போய் பார்க்கணுமா? இல்லை நீ பொங்கல் வேற இருக்குல்ல, நான் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். நீங்களும் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட தானே செய்வீங்க. இதென்ன ராதா எனக்கு வீடு? அது என்னமோ உண்மைதான் அண்ணி, இதான் உங்களுக்கு வீடு. இருந்தாலும் நீங்க பிறந்த வீடுல அது. இங்க பாராதா, எனக்கு பிறந்த வீடு புகுந்த வீடு ரெண்டுமே இந்த வீடு தான். அந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க எப்போ எங்க அண்ணியையும் எங்க அண்ணனையும் வீட்டை விட்டு துரத்துனாங்களோ அதோட அவங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு முடிஞ்சாச்சு. இனிமே அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் சரி, நான் அந்த பக்கமே போக மாட்டேன். அப்போ அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படித்தானே அண்ணி? ராதா, நல்ல விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், ஏன் இப்படி தேவையில்லாததெல்லாம் இழுக்கிற? அதுகளை பத்திலாம் பேசணும்னு எனக்கு அவசியமே கிடையாது சரியா? நல்ல விஷயத்த பேசணும்னா நல்ல விஷயத்த மட்டும் பேசு, தேவையில்லாத பேசாத. இல்ல அண்ணி, நான் உங்களை பார்த்துட்டே தான் இருக்கேன். உங்களுக்கு மனசுல கண்டிப்பா கஷ்டம் இருக்கும். நீங்க என்கிட்ட சொல்லுங்க அண்ணி. அதை உன்கிட்ட சொன்னாப்புல என்ன பண்ண போற? இல்ல நீ உங்க கஷ்டம் கொஞ்சம் குறையும்ல, அதுக்கு தான் கேக்குறேன். இங்க பாருடா, எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. எனக்கு அத்தை இருக்காங்க, எல்லாத்துக்கும் மேல என்ன பாக்குறதுக்கு. அவங்க என்ன அம்மா மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கல நான் ஏன் அவங்கள பத்தி நினைக்க போறேன்? உன்ன மாதிரி ஒரு அத்தை இருந்தாங்கன்னு எனக்கு வச்சுக்கோயேன், அப்ப நான் வீட்டை தேட வேண்டியதுதான், வீட்டை பத்தி நினைக்க வேண்டியதான், எல்லாம் செய்ய வேண்டியதுதான். அத்தை தான் என் மேல உயிரே வச்சிருக்காங்க, என்ன தப்பு பொண்ணு மாதிரி பாக்குறாங்க. அப்படி இருக்கல நான் ஏன் எங்க வீட்டை பத்தி பார்க்க போறேன்? அது என்னமோ கரெக்டு தான் அண்ணி. எங்க மாமியார் என்ன வரத்துக்கு வருது தெரியுமா அண்ணி? எரிச்சலா இருக்கு அந்த வீட்டுல இருக்கிறதுக்கே, கடுப்பாகுது. இதுக்கடையில அந்த அணு அண்ணி வேற ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படி இப்படின்னாங்க. கடைசியில வினோத் தான் என்ன நினைச்சாருன்னே தெரியல, நீ கிளம்புறாதான்ட்டு சொல்லிட்டாரு. அங்க சமையல் கூட கிடையாது அண்ணி. என்ன எதுக்கடி அங்க நிக்க வைக்கணும் தேவையில்லாம? பாருங்களேன் எப்படி இருக்காங்கன்ட்டு. அனுவுக்கா எப்பவுமே அங்க போகவே மாட்டாங்க, இந்த வாட்டி தான் போயிருக்காங்க நீ இருக்கன்ட்டு. அப்படியா? அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒர்க்கு கூட வீட்டுக்கு போலியோ பொங்கலுக்கு? பொங்கல் தீபாவளி எல்லாமே இந்த வீட்டில் வச்சுதான் நடத்துவாங்க, அங்கெல்லாம் போகவே மாட்டாங்க. வேணும்னா அனுக்காவோட அம்மா வேணா வந்து பார்ப்பாங்க, அவ்வளோதான். எங்க அத்தை இருக்காங்கல்ல, அவங்க எங்கேயுமே அனுப்பவே மாட்டாங்க. தான் வீட்டில் தான் மருமகம் எல்லாரும் இருக்கணும்ட்டு நினைப்பாங்க. ஓ அப்படியா? ஆனா இந்த வாட்டி பாது பூமாரி அக்கா அங்க இருக்காங்க, காவியாவும் கூடவே போய் அங்க இருக்கா. அதனால கண்டு அனு அக்கா அங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா இல்ல, அப்படி கூட இருக்கலாம். ஆனா எங்க அத்தை ஒரு சாரி எடுத்து கொடுத்துட்டு, என்ன ராதா சொல்ற, சாரிலாம் எடுத்து தந்தாங்களா? அதை ஏன் அண்ணி கேக்குறீங்க? சாரி எடுத்து தந்தோம்னா ரொம்ப நல்லவங்க, நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் போல. அவங்க என்ன பொண்ணு மாதிரி தான் பாக்குறாங்கன்னு நினைச்சேன். ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டேன் அண்ணி. யாராதான் அவங்கள போய் அப்படி நினைச்ச? அவங்க என்னைக்காச்சும் ஒன்று அப்படி பார்த்தது உண்டா? அதானே, நான் அப்படி நினைச்சிட்டேன், என்ன பண்றது? ஒரு நிமிஷத்துல குணத்தை மாத்திட்டாங்க. அதுவும் இல்லாம அணு அண்ணி வேற வந்தாங்களா, போதுமே கூட ஒரு ஆள் சேர்ந்தா. நம்மள எங்க இருந்தா வைரத்துக்கு வார்த்தைலாம் வருமோ தெரியல. போட்டு பின்னி எடுத்துட்டாங்க. நல்ல வேலை இந்த வீட்டு பக்கம் வந்தேன். இந்த 3 நாள் அங்க இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் செத்தேன். பூமிகா, என்னத்த? என்ன பூமிகா, நீ சாப்பிடலையா இன்னுமே? ஐயோ மறந்தே போச்சு அத்தை. என்ன நீங்க இன்னுமா சாப்பிடாம நிக்கீங்க? இல்ல ராதா, உனக்கு சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வந்துட்டு சாப்பிடணும்னு நினைச்சேன். அதோட சக்தி துணியெல்லாம் தேய்க்கணும்ட்டு சொன்னாரா, அப்படியே அங்க போயிட்டேன். அப்படியே நேரம் போயிட்டு இப்போ உன் கூட நின்று பேசிட்டு நிக்கேன். ஏன் பூமிகா, சாப்பாடு விஷயத்துல கரெக்டா இருக்க வேண்டியன, ராதா கூட சேர்ந்து நீயும் சாப்பிட்டுருக்கலாம்ல? அப்படிதான் அத்தை நினைச்சேன், ஆனா சக்தி கூப்பிட்டாருன்ட்டு உடனே போயிட்டேன். நல்ல பொண்ணுமா நீ, இவ்வளவு நேரம் நல்லா சாப்பிடாம நிக்க. இந்தா சாப்பிடு. ஐயோ அத்தை, எனக்கா போட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? உனக்கு இல்லாம ஊரா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. என்னத்த நீங்க, நானே போட்டு சாப்பிட்டுக்கிட்டு செய்வேன். நீங்க ஏன் அத்தை இதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க? இப்பதானே பேசிட்டு வந்தேன் பொண்ணு மாதிரின்ட்டு. அப்போ உன்னை பொண்ணு மாதிரி தானே நான் பாத்துக்கிடணும். என் பொண்ணுக்கு நான் இப்படிதான் எடுத்துட்டு வந்து கொடுப்பேன், அத மாதிரி தானே உனக்கும் எடுத்துட்டு வந்து தர்றேன். அண்ணி என்னாச்சு, ஏன் அழுவுறீங்க? அண்ணி அழுவாதீங்க. இல்ல ராதா, நீ சொன்னீல, உண்மையிலே இப்படி ஒரு அத்தை கிடைக்கிறதுக்கு
நான் உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? எனக்கு அதனாலதான் எங்க வீட்டு நினைப்பே வர மாட்டேங்குது. அந்த வீட்டுக்கு போகாம இருந்தாலே பரவாயில்லன்ட்டு தோணுது. சரிங்க அண்ணி, எனக்கு புரியுது, அழாதீங்க. ஏய் பூமிகா, இதுக்கெல்லாமா அழுதுட்டு இருப்பாங்க? அழாம சாப்பிடு ஒழுங்கா. ஏற்கனவே இன்னைக்கு நூடுல்ஸ்ல கொஞ்சம் உப்பு அதிகமா தான் போட்டிருக்க. இதுல உன் கண்ணீரை வேற அதுல வடிச்சிடாத, அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாயிர போகுது. யாரோ ஃபோன் பண்றாங்க. யார நீ? சொல்லுங்க அத்தை. என்னத்த சொல்றீங்க? அப்படியா, நிஜமாவா? ஆ ஆ ஆ நான் வர்றேன். ஹாஸ்பிட்டலுக்கா? என்ன ஹாஸ்பிட்டல்? சரி சரி அத்தை. பூமிகா, யாரு, என்னாச்சு? அத்தை, அன்னைக்கு வயிறு வலி வந்துருச்சா, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம். சரஸ்வதிக்கா? ஆமா அத்தை. ஐயோ, இப்ப எப்படி இருக்காங்களா நீ? ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா ராதா? போய் பார்க்கணுமே. சரிங்க நீ, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நம்ம போய் பார்ப்போம். இருக்கட்டும் ராதா, நீ இரு. நீ வேற இப்பதான் வந்திருக்க, இங்க இரு, நான் போய் பார்த்துட்டு வர்றேன். என்ன அண்ணி, நீங்க வீட்டுல சும்மா தானே இருக்க? அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னு மட்டும்தான் அத்தை சொன்னாங்க. சரிங்க நீ, நான் போய் ரெடி ஆயிட்டு வர்றேன். அப்போ நீங்க இதை சாப்பிட்டு முடிங்க. இல்ல இல்ல, எனக்கு பசியே எடுக்கல, முதல்ல போய் அண்ணியை பார்க்கணும் எப்படி இருக்காங்கன்ட்டு. பூமிகா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அடுத்தவங்களை எல்லாரும் கேர் பண்ணி பாத்துக்கடுற, உன் உடம்பு நீ பார்க்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதையை சாப்பிடு. அதுக்கு இல்ல அத்தை, அன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல. உங்க அன்னைக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது, புரியுதா? முதல்ல இந்த சாப்பாடை சாப்பிடு, அப்புறமா கிளம்பிக்கலாம். சும்மா எதுக்கு எடுத்தாலும் வெடுக்கு வெடுக்குன்னு போகத்தான் நிக்கிறா. தான் எப்படி இருக்கும்ட்டு பார்க்க மாட்டேங்கிறா. அண்ணி, அம்மா சொல்றதும் கரெக்டு தான். நீங்க இதை சாப்பிடுங்க நீ, நான் அதுக்குள்ள ரெடி ஆயிட்டு வந்துடுறேன், புரியுதா? சாப்பிடுங்க, பேசாம சாப்பிட்டுட்டு இங்கே இருங்க. நான் ரெடி ஆயிட்டு வர்றதுக்குள்ள நீங்க சாப்பிட்டு முடிங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்தே கிளம்புவோம். சரி ராதா, கொஞ்சம் சீக்கிரமா வரியா? வந்துடுறேன் நீ, ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். நீங்க சீக்கிரமா இதை சாப்பிட்டு முடிங்க, நான் வரையில இந்த தட்டு காலியா இருக்கும்னு சொல்லிட்டேன். சரி ராதா, நீ சட்டுப்புட்டுன்னு கிளம்பு, பேசிக்கிட்டே இருக்காத. அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, ஹாஸ்பிட்டல்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியல அன்னிக்கு உதவி பண்றதுக்கு. ஏன் பூமிகா, நீ மட்டும்தான் போய் அவளுக்கு உதவி பண்ண போறியா? அங்க அவங்க அண்ணியும் இருக்க தானே செய்வாங்க. சும்மா சாப்பிடு பேசாம. போதும் அத்தை, எனக்கு போதும். இந்தாங்க அத்தை. அடிச்சானே பாரு, ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் சாப்பிட்டு முடி, அதை என்ன மிச்சம் வைக்கிறது? இல்ல அத்தை, எனக்கு போதும் அத்தை. என்னமா சாப்பிட்டு இருக்க? 2 வாய் கூட எடுத்து அள்ளி வைக்கல. அதுக்குள்ள ராதா இப்பதானே ரெடியாக போயிருக்கா, அவ ரெடியாகிற வர உனக்கு டைம் இருக்கு, ஒழுங்கா சாப்பிடு. போதும் அத்தை, எனக்கு. இந்தாங்க அத்தை, நீங்களே சாப்பிடுங்க. என்ன பொண்ணு நீ? பொண்ணு கேர் எடுத்து பாத்துக்கிட்டே மாட்டீங்க பூமிகா. ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியாது. இரு, நான் ஊட்டி விடுறேன். ஏன் அழுவுற? சாப்பிடு, வாயை தொற. ஏய் அழாத, கண்ணை தொட. சரிங்க அத்தை. அழாதீங்கல்ல பூமிகா, சட்டுன்னு வாங்கு. அத்தை கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கிடுறேன். வாங்குங்கல்ல. சரிங்க அத்தை. விட்டா அவளை கவனிச்சுக்க மாட்டா, அடுத்தவங்க பின்னாடியே ஓடிட்டு கிடப்பா. இப்ப எப்படி தட்டு கொஞ்சம் காலியாச்சா? போதும் அத்தை, போதும். சரி, ராதா வந்தோடனே பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, சரியா? என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எனக்கு அங்கிருந்து ஃபோன் பண்ணு. சரிங்க அத்தை. நல்ல பொண்ணு சேர்ந்தா.